ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. காய்ஸ், இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ரேப்பிடோ போர்ட்டர் வந்து பேனுங்கிற மாதிரி நியூஸ் இப்போ போயிட்டுருக்குல்ல காய்ஸ். ஸோ அது பேன் ஆச்சா இல்லையா என்னன்ட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுசாக சொல்கிறேன். ஸோ அப்புறம் இந்த இதில் என்ன சினாரியோ போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாமே சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ காய்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து பார்த்தீங்கன்னா February 18. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ போட்டு ஓட்டணும்னா வண்டி அதில் வந்து பார்சல் ஆர்டர் எடுத்து ஓட்டணும்னா ஸோ வண்டி வந்து சிறப்பிடிக்க சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து நியூஸில் போட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா சன் நியூஸ்லேயே போஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் வேறு எந்த நியூஸ்லையுமே போஸ்ட் பண்ணல. சன் நியூஸு அப்புறம் இன்னொரு நியூஸ் ஏதோ அதில் மட்டும்தான் மட்டும்தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே நம்மளுக்கு வந்துச்சு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தந்தி டிவியில் போட்டிருந்தாங்க, தந்தி நியூஸில் போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 hour கூட இல்லை, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ப்ரைவேட்டில் போட்டாங்க, என்னென்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது ரேப்பிடோ ஓட்டுறவங்களை வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து இப்போ இதாக இருக்குது. இது ஏன்னா பார்த்தீங்கன்னா போன வீக் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க ரோட்டில். ஸோ அவங்க ஸ்ட்ரைக் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேஸை எடுத்துட்டாங்க, இவங்க போலீஸ்காரங்க எடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி வந்து பேன் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. பைக் டாக்ஸிலையும் பார்த்தீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்சலு சவாரி எடுத்து போகிறோம்ல, ஸோ அதே தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பைக் டாக்ஸினா இது அந்த ஆளுங்களை ஏற்றிட்டு போவோம்ல, அதையும் மென்ஷன் பண்ணாத மாதிரி தான் அவங்க போட்டிருக்காங்க. பட் அதுவுமே இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகும். சரிங்களா காய்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் சரி நிறைய இடத்துல வந்து போலீஸ் பிடிக்கிறங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம இருக்கிற குரூப் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போலீஸ்லாம் பிடிக்கிறாங்க இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி நியூஸு நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ காய்ஸ், அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன். ஸோ இதை நான் வந்து கண்டென்ட்டுக்காகவோ இல்லை வியூஸு லைக்குக்காகவோ இதை நான் போஸ்ட் பண்ணல. அப்படி போஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம எத்தனையோ கண்டென்ட் இருக்குது, நம்ம அதே போஸ்ட் பண்ணி போய்க்கலாம். ஏன்னா நம்மளாம் டெலிவரி ஜாப் ஓட்டிகிட்டு இருக்கிறோம், டெலிவரி ஜாப் கண்டென்ட் நம்ம போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதனால தான் இதில் டெலிவரி ஜாப் சம்மந்தப்பட்ட நியூஸை நான் வந்து எல்லாருக்குமே சொல்கிறேன். இதெல்லாம் யாருக்கு நிறைய பேருக்கு தெரியுமானே தெரியாது, இப்போ வரைக்குமே தெரியாமல் நிறைய பேர் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் சேஃபாக இருந்துக்குவீங்க அப்படின்ட்டு தான். சரிங்களா, நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து இது தெரியணும். நம்ம ஏர்ன் பண்ணுறது மட்டுமே நம்ம இதில் போட்டுட்டு இருந்தோம்னா ஸோ எல்லாம் என்னென்னு நினச்சிக்குவாங்கன்னா அவங்க அப்போ சம்பாதிக்கிறத மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க, மற்றவங்களாம் மாட்டுறதை யாருமே இது பண்ண மாட்றாங்க, அதையே வந்து சொல்ல மாட்றாங்க. அதனால் ஏன்னா யூடியூப் சேனல் பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஓட்டுறக்கு வர்றது, டெலிவரி பாய்ஸ் எல்லாருமே வந்து நிறைய பேர் க்ரியேட் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால தான் எனக்கு வந்து இது இங்கே சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை மீன்ஸ் எனக்கு சொல்லி ஆகணும்னு ஒரு கடமை மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் இதை இங்கே வந்து இந்த இடத்துல நான் சொல்கிறது. சரிங்களா, இது நீங்கள் யாருமே தப்பாக நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி நான் யாருமே ஓட்ட வேணான்னு சொல்ல, எல்லோரும் ஓட்டுங்கன்னு சொல்ல. உங்கள் இஷ்டம், ஓன் ரிஸ்க், நீங்கள் ஓட்டுறது உங்கள் ரிஸ்க்கு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க நம்ம குரூப்பில் இருக்க நண்பர் தான் ஒருத்தர் சொல்லியிருந்தார், ப்ரோ இங்கே போர்ட் ஆஃபீஸ்க்கு நான் கால் பண்ணேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஓட்டுங்க, போலீஸ் பிடிச்சா எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ஃபைன் அமௌண்ட் பே பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதில் பார்த்திங்கன்னா நம்பிக்கை இல்லை. ஏன்னா நம்ம ஓட்டுறது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு 300 400 ரைடுக்கு தான் நம்ம ஓட்டுவோம். ஸோ அவங்க அதுக்கு 10,000 20,000 அவங்க ஃபைன் பே பண்ணுவாங்கன்னா அது எனக்கு டவுட்டு தான், தெரியல எனக்கு. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த மாதிரி நீங்கள் மாட்டி உங்களுக்கு ரேப்பிடோ சைடோ இல்லை போட்டு ஊபரு ஓலா எந்த சைடோ உங்களுக்கு அமௌண்ட்டில் பே பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். எப்படி பார்த்தாலும் ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுறது நம்ம தான். சரிங்களா, ஆனால் இது வந்து இப்போதைக்கு வந்து பேனுங்கிற மாதிரி சொல்ல, பேன் இல்லாதங்கிற மாதிரி சொல்ல, வண்டி வந்து பிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாம் வந்து ஒயிட் போர்டில் வந்து சவாரியோ இல்லை பார்சலோ எந்த இது ஏற்றிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு இது ரூல்ஸ் இல்லை. ஏன்னா மஞ்சள் கலர் போர்டுக்கு மட்டும்தான் நம்ம வாடகைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸே இருக்குது. அது வந்து கமர்ஷியல் பர்பஸுக்கு நம்ம வந்து எல்லோ போர்டு தான் இது பண்ணி ஆகணும். அது வந்து நம்மளோட லா செக்ஷன்லேயே இருக்குது. சரிங்களா, ஸோ அதனால தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக ஓட்டிக்கோங்க. ஸோ எங்கே யாராச்சும் இது ஆட்டோக்காரங்களோ சரி யார் பிடிச்சாலுமே மாட்டினா ஃபைனு இவ்வளோ இருக்குது. இப்போ 10,000 20,000 இல்லைனா பைக்கு கூட பிடுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மூலிமா நான் என்ன உங்களுக்குலாம் சொல்ல வரேன்னா, நீங்கள் ஓட்ட வேணான்ட்டு நான் சொல்லலை, இல்லை ஓட்டுங்க அப்படின்ட்டு சொல்ல. இப்போ இந்த சினாரியோ தான் போயிட்டுருக்குது. ஸோ ஆனால் இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2 நியூஸ் சேனலில் தான் வந்துருக்குது. மீதி எந்த நியூஸ்லையுமே இப்போதைக்கு பப்ளிஷ் ஆகலை. அது நேற்று பார்த்தீங்கன்னா தினத்தந்தி டிவியில் பப்ளிஷ் ஆகி டிலேட் ஆகிடுச்சு அந்த வீடியோ. அப்படி இல்லை ப்ரோ எனக்கெல்லாம் அமௌண்ட்டு வேணும் ப்ரோ, நான் ஓட்டினாதான் ப்ரோ எனக்கு காசு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அப்படின்ட்டு சொல்கிறவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜொமேட்டோ இது ஸ்விக்கி அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓட்டலாம். ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமேசானுக்கும் ஃப்ளிப்கார்ட்டுக்குமே இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்களாமா.
ஸோ அதனால தான் சொல்கிறேன். இது இப்போ வந்து பேன் பண்ணுறக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. இது வந்து இப்போ ஒரு பெண்டிங் கேஸில் போயிட்டுருக்குது. ஸோ அதனால தான் எல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இதுக்குன்னு அப்ரூவ் கொடுத்துட்டாங்கன்னா, ஏன்னா ஆப்புமே இன்னும் இருக்குது, ஆப் ஒன்றும் க்ளோஸ் ஆகலை. ரேப்பிடோவும் சரி, போட்ரும் சரி, ஓலா ஊபர் எந்த ஆப்புமே இன்னி வந்து க்ளோஸே ஆகலை. எல்லா ஆப்புமே ஓப்பனில் தான் இருக்குது, எல்லாமே ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. அப்புறம் நிறைய பேர் கேட்பீங்க காய்ஸ், ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ, ஸ்விக்கி, அந்த பிளிங்கிட்டு, ஜெப்டோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாமே ஒயிட் போர்டில் தான் ப்ரோ ஓட்டுறாங்க. அப்புறம் ஏன் ப்ரோ இதுக்கெலாம் கேஸ் போடல அப்படின்னா, அது நம்மளுக்குமே தெரில, அதுதான் என்னன்ட்டு புரியல. ஸோ அப்படின்னு பார்த்தா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ போர்டில் தான் ஓட்டணும். ஏன்னா அதுவுமே கமர்ஷியல் பர்பஸ் தான், கமர்ஷியல் பர்பஸ்க்கு தான் அதுவுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ ரேப்பிடோவுக்கு போட்டிருக்கு மட்டும் ஏன் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது தெரியல. ஏன்னா ஒரு வேளை ரேப்பிடோ போட்டுரு இந்த ஜென்ரேஷனில் நல்லா பீக்கில் இருக்கிறனால ஒரு வேளை இப்போ இது போயிட்டுருக்கோ என்னென்னு தெரில கரெக்டாக. சரிங்களா? ஸோ இது வந்து எப்படின்னா ரேப்பிடோ சரி, ஊபர் எல்லாமே சரி, எல்லாமே வந்து ஜென்ரேஷனோட ஒரு மோட்டிவேட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதனால் நிறைய பேர் பலன் தான் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்களே தவிர இதனால் நஷ்டங்கிறது யாருக்கும் இல்லை. ஆனால் ஆட்டோ டிரைவர்ஸ் தான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நஷ்டம் அப்படின்ட்டு. அது நம்மளுக்கு என்னென்னு தெரில. ஸோ அது அவங்க சைடு இருக்கிற ஒப்பீனியனு, அவங்க சொல்கிறத நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ சரிங்களா? அதனால் ட்ரைவ் பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ யாரும் எங்கேயும் மாட்டிக்காதீங்க. நம்ம 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு ஓட்டிகிட்டு நம்ம வண்டியோ இல்லை 10,000 கட்டிட்டு வர அளவுக்கு இங்கே யாரும் இது இல்லை. இது வந்து ஒரு அவேர்னஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சைட்லேருந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு நியூஸே தெரியாமல் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க, என்ன நியூஸில் போயிட்டுருக்குன்ட்டு. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா 2 நியூஸில் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை மாட்டிக்கிட்டீங்கனாலும் அவங்க வந்து டேரெக்டாக கேட்டே போயிடுவாங்க, நியூஸில் போட்டிருக்குல்ல அப்புறம் ஏன் நீ ஓட்டிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போயிடுவாங்க. நியூஸ் பார்க்காதவங்களுக்கு இது தெரியாது, நியூஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சவங்களும் ஓட்டுறவங்க அவங்களோட ஓனு ரிஸ்க்கு தான். சரிங்களா? இது வந்து யார் சப்போர்ட்டுக்கு வருவாங்கிறது அடுத்த இது. ஸோ ரேப்பிடோ ஆஃபீஸோ இல்லை போர்ட்டர் ஆஃபீஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னா அது எனக்கு தெரியல. ஸோ அது உங்கள் சைடு இருக்கிறது தான். ஏன்னா சில சமயமே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நம்ம கஸ்டமர் கூட நம்ம ஆர்குமெண்ட் பண்ணிருக்கும் போதே இவனுங்க ரேப்பிடோ காரணங்களும் சரி, போர்ட்டரும் சரி, நம்மளுக்கு கஸ்டமர் சைடுலேருந்து எந்த ஒரு கஸ்டமர் கால்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நானே ஒரு டைம் போர்ட்டர்லேயும் சரி, ரேப்பிடோலையும் சரி, ஒரு டைம் ஏதோ அமௌண்ட்டு இதாச்சுன்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணேன், ஃபோனே எடுக்கலை. எடுத்தாலும் கரெக்டாக ரெஸ்பான்ஸும் பண்ணல. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம மாட்டினோம்னா இவங்க அந்த 10,000 பே பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு டவுட்டு தான். ஸோ சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. மைண்டில் வச்சுட்டு எல்லாமே சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ட்ரைவ் பண்ணாமல் இருக்கிறவங்க அது உங்கள் இஷ்டம். சரிங்களா? அப்படி இல்லைனா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்கள், இதுக்குன்னு ஒரு சொல்யூஷன் வராமல் போகாது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனோட மெயினான ஒரு வளர்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரேப்பிடோ ஆகட்டும், போர்ட்டர் ஆகட்டும், அந்தந்த டைமுக்கு எல்லாமே குறைவான அமௌண்ட்டில் எல்லாமே நம்ம டெலிவரி பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இது கண்டிப்பாக பேன் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு இதை ஹோல்டு பண்ணி வைப்பாங்க. ஹோல்டு பண்ணோடனையும் இந்த கேஸை இன்னொரு நாள் எடுப்பாங்க, எடுத்து இதுக்குன்னு ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவாங்க. இப்போ போன மாதம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் கொண்டு வந்திருக்காங்க. இது போன மாதம் இல்லை, இந்த மாதம் தான் எனக்கு தெரியல, இந்த மாதம் கரெக்டாக கர்நாடகாவில் இருந்துட்டு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ கர்நாடகாவில் அப்ரூவ் கொடுத்து இப்போ அங்கே ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க, பெங்களூரு, கர்நாடகா அந்த சைடு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் சொல்யூஷன் கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணணும். சரி, அதேமாரி எனக்கு ரேப்பிடோ கஸ்டமர் கேருக்குலாம் நான் கால் பண்ணியிருக்கேன் ப்ரோ, போர்ட்டருக்கு நான் கால் பண்ணேன், எனக்கு அவங்களாம் சப்போர்ட்டாக வருவேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓட்டிக்கலாம். அவங்க சப்போர்ட்டுக்கு வந்தாங்கனாலும் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க ப்ரோ, ஃபைன் அமௌண்ட்டில் இவங்களே பே பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய இடத்துல பிடிச்சிட்டுக்கிறாங்க. அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்லணுன்ட்டு தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணேன். ஸோ இதில் ஏதாச்சும் நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க. வேறு ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன கரெக்ஷன் இருக்குதோ அது நான் சரி பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். வேறு ஏதாச்சும் அப்டேட் இருந்தாலும் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம குரூப் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போடுங்க. ஸோ ஏதாச்சும் அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட் இருந்தாலும் நீங்கள் அதில் போடுங்க. சரிங்க, ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். ஓகேவா?